நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது டிஆர்பி ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிக்கக்கூடிய அடுத்த அறிவிப்பு மார்ச் மாதத்தில் நடைபெறும் என்பது டிஆர்பியின் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ள தகவல். சோ இதனை குறித்த ஒரு முழுமையான தகவலை தான் நாம் காண இருக்கிறோம். சோ ஏற்கனவே இந்த டிஆர்பியினுடைய ஆனுவல் பிளான் கடந்த முறைகள்ல பார்க்கும் பொழுது டிசம்பர், ஜனவரி, ஸோ இந்த காலகட்டங்கள்ல வெளியிடப்படக்கூடிய டிஆர்பியோட ஆனுவல் பிளான் ஆனது இந்த ஆண்டு பிப்ரவரி மிடில்ல நம்ம வந்துட்டோம். ஸோ மிடில்ல வந்துமே இந்த டிஆர்பியோட ஆனுவல் பிளான் ஆனது வெளியிடல. ஸோ லாஸ்டா 2024 கொடுத்திருக்கக்கூடிய ஆனுவல் பிளானை பார்த்தாலும் கிட்டத்தட்ட 90% தேர்வுகளானது நடத்தப்படல. ஆனா இந்த ஆண்டுக்கான ஆனுவல் பிளான் இருக்குமான்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த ஆனுவல் பிளான்ங்கிறத தவிர்த்து டிஆர்பி கடந்த ஆண்டு இருக்கக்கூடிய ஆனுவல் பிளானை பேஸ் பண்ணி 1 by 1 அறிவிப்பானது கொடுத்துட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில டிஆர்பியினுடைய அடுத்த அறிவிப்பு என்பது மார்ச் மாதத்தில் இருக்கும். சோ அது மட்டும் இல்லாம அந்த தேர்வு சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல உதவி பேராசிரியருக்கான தகுதி தேர்வாக இருக்கும் என்பது டிஆர்பியின் சார்பாக தெரிவிக்கக்கூடிய தகவல். சோ அப்படிங்கிற இந்த உதவி பேராசிரியர் தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் தங்களை சிறந்த முறையில தயார் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம டிஆர்பியில மெயினா அனைவரும் எதிர்பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பி. சோ இந்த பிஜிடிஆர்பிக்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் உங்களுக்கான அறிவிப்பு என்பது பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு கம்பல்சரி இருக்கும். தன்னால முடியுங்கிற தன்னம்பிக்கையோட பயிற்சி எடுக்கக்கூடிய கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டம் தான் உங்களுக்கான பாடத்திட்டம். அதை முழுமையாக பயன்படுத்தி தங்களை தயார் செய்து கொள்ளுங்க. தேர்வினுடைய பகுதியாக இருக்கட்டும், வினாக்கள், அந்த தேர்வோட ஸ்ட்ரக்சரை பார்த்தோம்னா இன்னியும் புதிய பாடத்திட்டத்தினுடைய முதல் தேர்வு என்பது உங்களுக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். அதற்கு தகுந்தாற் போல நம்ம தயாராகணும். இப்ப இருந்தே உங்களை தயார் பண்ணிக்கோங்க. இது இறுதி காலம் என்பது இதற்கு அடுத்து என்பதற்கான ஒரு காலம் இல்லை என்பதை உணர்ந்து ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. சோ இந்த அடிப்படையில டிஆர்பியினுடைய முதல் அறிவிப்பு லா காலேஜுக்கு கொடுத்திருந்தாங்க. ஸோ அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் டீச்சர்ஸுக்கான ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் வெளியிட்டு இருந்தாங்க. மூன்றாவதாக மார்ச் மாதத்துல உதவி பேராசிரியர் தகுதி தேர்வானது நடத்தப்படும். ஸோ இதற்கான பணிகள் முழு வீச்சில் நடந்து வருவதாக ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய செய்தியானது கிடைக்கப்பட்டுள்ளது. கல்லூரி உதவி பேராசிரியர் பணிக்கான தகுதி தேர்வானது செட் கடந்த மார்ச் மாதம் இந்த செட் தேர்வானது மார்ச் மாதம் நடத்துவதற்கு ஆசிரியர் தேர்வு வாரியமானது முடிவு செய்துள்ளது. அப்ப இந்த செட் தேர்வுனா என்ன? கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்கள்ல உதவி பேராசிரியர் பணியில் சேர்வதற்கு நெட் அல்லது செட் தகுதி தேர்வுல தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இந்த நெட் தேர்வை யுஜிசி சார்பில் தேசிய தேர்வு முகமை, செட் தேர்வு என்பது மாநில அளவிலான தகுதி தேர்வை சம்பந்தப்பட்ட மாநிலத்துல ஏதாவது ஒரு பல்கலைக்கழகம் நடத்தும். அந்த வகையில தமிழகத்துல செட் தகுதி தேர்வு 2024 முதல் அடுத்த 3 ஆண்டுகள் 2024 முதல் 3 ஆண்டுகள் நடத்தக்கூடிய பொறுப்பானது தமிழக அரசு திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திற்கு அனுமதி அளித்திருந்தது. அதன் அடிப்படையில் செட் தேர்வுக்கான அறிவிப்பை அந்த பல்கலைக்கழகம் கடந்த 2024 மார்ச் மாதம் வெளியிட்டு அதற்கான ஆன்லைன் விண்ணப்பங்களும் அதனை தொடர்ந்து ஏப்ரல் 1 முதல் 30 வரை பெறப்பட்டு ஜூன் 7, 8 தேதிகள்ல கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமாக இந்த தேர்வு நடத்தப்படும் அறிவித்து அதற்கான ஹால் டிக்கெட்டும் என்ன செஞ்சிருந்தாங்க, ஆன்லைன்ல வெளியிடப்பட்டிருந்துச்சு. சோ தேர்வு தொடங்குவதற்கு ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக, அதாவது ஜூன் 5ஆம் தேதி தொழில்நுட்ப கோளாறு காரணமாக செட் தேர்வு தள்ளி வைக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியானது. இதனைத் தொடர்ந்து செட் தேர்வுக்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் மத்தியில ஒரு பேர் அதிர்ச்சியானது ஏற்பட்டது. சோ அந்த சூழ்நிலையில அதற்கு பிறகு ஒரு 3 மாதங்கள் இந்த செட் தேர்வு நடத்துவதற்கான எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. அதே போல பாத்தீங்கன்னா இந்த சூழ்நிலையில இந்த தேர்வை நடத்தக்கூடிய பொறுப்பை
ஆசிரியர் தேர்வு வாரியத்திடம் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு கடந்த செப்டம்பர் மாதம் 2024 ஒரு அரசாணை வெளியிட்டு ஆசிரியர் தேர்வு வாரியத்திடம் ஒப்படைத்தது. அதனைத் தொடர்ந்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய அறிவிப்பின்படி செட் தேர்வுக்கு விண்ணப்பித்த தேர்வர்களினுடைய அனைத்து தரவுகளும் ஆசிரியர் தேர்வு வாரியத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த நிலையில செட் விண்ணப்பதாரர்களுடைய விவரங்கள் ஒப்படைக்கப்பட்டு கடந்த செப்டம்பர்லயே ஜியோ போட்டு ஒப்படைக்கப்பட்டாங்க. அப்படி இருந்தும் சில மாதங்கள் இதை குறித்த அறிவிப்பு இல்லாத சூழ்நிலையில தற்பொழுது இதனை தொடர்ந்து அறிவிப்பானது கிடைத்திருக்கக்கூடியது. கிட்டத்தட்ட 1,00,000 மேற்பட்டவர்கள் ஆன்லைன்ல விண்ணப்பித்திருக்காங்க. சோ அவர்களுடைய விவரம் டிஆர்பியில ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்வை மார்ச் மாதத்திற்குள்ள நடத்தி முடிப்பதற்கான அனைத்து பணிகளும் டிஆர்பியின் சார்பாக முழு வீச்சில் நடந்து கொண்டிருக்கிறது. சோ இந்த சூழ்நிலையில கடந்த ஆண்டு மார்ச் மாதம் நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ஆண்டு மார்ச் மாதம் என்ன செய்யறாங்க, தேர்வு நடத்துறாங்க. இந்த சூழ்நிலையில கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் கேப் இருக்குது. சோ இந்த காலங்கள்லயும் படித்து முடித்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள், ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய ஆசிரியர்கள், சோ இவர்களும் தங்களையும் இந்த தேர்வுல இணைத்துக் கொள்ளணும் சொல்லி கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. சோ அது மட்டும் இல்லாம டிஆர்பி போர்டு பொறுப்பு ஏற்று முதல் தேர்வாக இதை நடத்தக்கூடியதன் காரணமாக புதியதாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய விண்ணப்பத்தையும் ஏற்று அதற்கு பிறகு தேர்வு நடத்தப்படும். ஆகவே உங்களுக்கு மார்ச் மாதத்துக்குள்ள இந்த தேர்வை நடத்துவதற்கான வழிமுறைகளானது உருவாக்கப்பட்டுள்ளது என்பது செய்தி குறிப்பீடு வாயிலாக டிஆர்பியில இருந்து துறை ரீதியாக அலுவலர்கள் கூறக்கூடிய தகவலாக நாளிதழ்ல பரவலான செய்தி இது. சோ இது இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களுக்கான இம்பார்ட்டன்ஸா நம்ம நினைச்சுக்கிறோம் கொடுக்கிறோம். அடுத்து இந்த தேர்வு இருக்கும்ங்கிறது டிஆர்பியினுடைய அடுத்த தேர்வாக நம்ம நினைச்சுக்கிறோம் கணிக்கிறோம். சோ இதனை தொடர்ந்து ஒவ்வொரு தேர்வுக்கான அடுத்த அறிவிப்புகள் இருக்கு. அதற்கு தகுந்தாற் போல ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதும் தன்னுடைய தாழ்மையான கருத்தாக இந்த நேரத்துல நான் பதிவு செய்கிறேன். இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெற்றிட சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.